வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது காயினும் ஆபேலும் பாகம் 5. நாம் போன வீடியோவில் காயின் ஆபேலை கொன்ற பிறகு அவன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டேன். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாகிய காயினின் வம்ச வரலாறை பார்ப்போம். காயின் ஏனோக்கை பெற்ற பின் அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு ஏனோக்குடைய பெயரை இட்டான். அதன் பிறகு ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயாவேலை பெற்றான். மெகுயாவேல் மெத்துசாவேலை பெற்றான். மெத்துசாவேல் லாமேக்கை பெற்றான். அதன் பிறகு லாமேக் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அதாவது 2 மனைவிகளை அவனுக்கு சொந்தமாக கல்யாணம் பண்ணி கொண்டான். நம்முறையில் தெரிந்து கொள்ள இவ்வாறு கூறினேன். அந்த 2 மனைவிகளின் பெயர்கள், ஒருத்தி பெயர் ஆதாள், இன்னொருத்தி பெயர் சில்லாள். ஆதாள் யாபாலை பெற்றாள். யாபால் என்பவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் ஆடுகள் மந்தைகளை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனாக விளங்கினான். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசூரக்காரர் ஆகிய இருவர்களுக்கும் தகப்பனாக விளங்கினான். இந்த 2 பெயர்களின் விளக்கத்தை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லுகிறேன். மக்களே, உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கூறலாம். அதற்கு தெளிவான விளக்கத்தை நான் கூறுகிறேன். சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை, இரும்பு ஆகிய பொருட்களை செய்பவர்களுக்கு ஆசாரியராக விளங்கினான். அந்த தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். நன்றி நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூவேஷனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.